வாழ்க வளமுடன். பெற்றோருக்கு வணக்கம். இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை செய்து மறைபொருள் உணரத்தக்க மகன் வேண்டி தவம் இருந்தென்னை நிறைவாக பெற்றெடுத்து நேர்மையாய் வளர்த்த பெற்றோர் அறவடி தொழுது நின்று இந்த அரிய உரை நிகழ்த்துகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவன தந்தை பாமர மக்களின் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களே, உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அவர்களே, திண்டுக்கல் மண்டல தலைவர் அவர்களே, ஸ்மார்ட் இயக்குனர் அவர்களே, சிங்கப்பூர் அம்மா சென்டர் நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, இந்த ஜூம் இணையத்தில் பங்கு கொண்டுள்ள அனைத்து நிலை ஆசிரியர் பெருமக்களே, அனைத்து அறக்கட்டளைகளின் அறங்காவலர்களே, ஆன்மீக சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன். தலைப்புக்குள் செல்வதற்கு முன் ஒரு நிகழ்ச்சியை சொல்ல விரும்புகிறேன். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை முத்து சரவண முக்தி கொருவித்து குருவரன் என ஓதும் முக்கட்பரமர்க்கு சொருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 தமரரும் அடிபேன. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் தான் அருணகிரிநாதர். அனைவருக்கும் தெரியும். திருப்புகழ் எழுதியவர். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர். ஒரு சமயம் அவர் திருவண்ணாமலையில் இருந்து வடக்கே யாத்திரை செல்கிறார். போகும் வழியில் சில தமிழ் புலவர்கள் காதுகள் அறுக்கப்பட்ட நிலையில் அவரிடம் முறையிடுகிறார்கள். விவரம் கேட்டார் அருணகிரியார். சுவாமி, அதோ அருகில் இருப்பது சனியூர். அங்கு ஒரு புலவர் இருக்கிறார். 5 இலக்கணங்களையும் எழுத்து எண்ணி படித்தவர். அவர் பெயர் வில்லிபுத்தூர் ஆழ்வார். நாங்கள் எல்லாம் இளம் புலவர்கள். நாங்கள் இயற்றிய பாடல்களுக்கு சான்று வாங்க அவரிடம் செல்வோம். சான்று எழுதி தருவதற்கு முன்பு இடக்கு முடக்காக சில கேள்விகளை கேட்பார். பதில் சொல்லவில்லை என்றால் காதை அறுத்து விடுவார். இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள் என்று சில அடியார்கள் கூறினார்கள். இளம் புலவர்கள். இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று அருணகிரியார் வில்லிபுத்தூர் ஆழ்வாரிடம் சென்றார். வந்தவரை இருந்தவர் வணங்கினார். ஐயா, தங்கள் யார்? மனிதன். ஓ, எந்த ஊர்? திருவண்ணாமலை. தங்கள் பெயர்? அருணகிரி. உங்கள் வயது? ஆத்மாவுக்கு வயதில்லை, என் உடம்புக்கு வயது 38. எதன் பொருட்டு இங்கு வந்தீர்? தங்கள் கல்வியின் ஆழத்தை காண வந்தேன். இங்கே ஒரு நிபந்தனை உண்டு, தெரியுமா? சொன்னால் தெரியும். நான் ஒரு 100 பாடல்கள் பாடுவேன். அந்த பாடலை திருப்பி சொல்லி அதற்கு பொருள் கூற வேண்டும். இல்லை என்றால் எனது காதில் சொருகி இருக்கும் அந்த துரட்டியினால் காதை அறுத்து விடுவேன்.
இந்த நிபந்தனை எனக்கு மட்டும் தானா, தங்களுக்கும் உண்டா? திடுக்கிட்டார் வில்லிபுத்தூரார். ஆமாம், எனக்கும் உண்டு. அப்படியானால் எனக்கு ஒரு துறடு எங்கே? இன்னொரு துறடும் வந்தது. இருவரும் எதிரெதிரே அமர்ந்தனர். இருவர் காதிலும் துறடும் ஆட்டப்பட்டது. போட்டி தொடங்கியது. வில்லிபுத்தூரார் திருமால் சம்பந்தமாக 100 பாடல்களை பாடினார். அறிவே வடிவாக இருக்கின்ற அருணகிரியார் விடுவாரா? அத்தனை பாடல்களையும் திரும்பி சொல்லி உரையும் கூறினார். சரி, இப்ப நான் பாடலாமா என்றார் அருணகிரியார். பாடலாம் என்றார் வில்லிபுத்தூரார். அப்போதுதான் அருணகிரியார் கந்தர் அந்தாதி பாடுகிறார். வில்லிபுத்தூரார் அத்தனைக்கும் விரைவாக பொருள் கூறி வந்தார். 53 பாடல்கள் வரை பாடினார் அருணகிரியார். பிறகு முருகப்பெருமானை வணங்கி 54வது பாடலாக தகர வரிசையில் பாடினார். அது என்ன தகர வரிசையை? யாருக்குமே புரியாது. ஒரு 2 வரி மட்டும் சொல்றேன். தித தத்தித்த தித்தித்த திதித்த திதித்த துத்தித்த திதித்த துதித்த, இதுதான் தெரியும். இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே போறாரு அருணகிரியார். செத்தான் எதிரி. வில்லிபுத்தூராருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. பாடலே விளங்கவில்லையாயின் பொருள் எங்கே விளப்படுவது? மயங்கி விட்டார் வில்லிபுத்தூரார். அருணகிரி கேட்டார், தோற்று விட்டீரா? ஆம், தோற்று விட்டேன். அப்போ காதை அறுக்கலாமா? அறுத்து விடலாம். கருணையே வடிவான அருணகிரி காதை அறுப்பாரா? துரட்டை உடைத்து தூர போட்டு விட்டார். பின் அருணகிரிநாதர் வில்லிபுத்தூராரை கட்டி தழுவினார். அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, நல்ல தாமரை குளத்தில் நற்றாமரை குளத்தில் நல்ல அன்னம் சேர்ந்தார் போல் கற்றாரை காமுறுவர் என்பது அவையின் வாக்கு நினைவுக்கு வருகிறது. சரி, இந்த நிகழ்ச்சியை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த இணையத்தில் பேசியவர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். அமெரிக்கா, சிங்கப்பூர், துபாய், கத்தார், டெல்லி, சென்னை, கோயம்புத்தூர், தஞ்சை, திருச்சி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கம்பம், தேனி, ஆண்டிப்பட்டி, பழனி, நிலக்கோட்டை, உடுமலைப்பேட்டை, இன்னும் பல ஊர்களில் இருந்து பேசியவர்கள், வேதாத்திரியத்தில் ஊறியவர்கள். இவர்களெல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள். என்னால் முடியுமா என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இருப்பினும் என் அருகே ஒரு பெரியவரை அமர வைத்திருக்கிறேன். அவர்தான் எனது குரு அருட்தொண்ட வேதாத்திரி மகரிஷி அவர்கள். சரி, தலைப்புக்கு வருவோம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இல்லை, நான் எடுக்கப்பட்ட தலைப்பு பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானம் என்றால் என்ன? பிரம்மம் என்றால் இறைநிலை, ஞானம் என்றால் அறிவு. பிரம்ம ஞானம் இறைநிலை பற்றிய அறிவுதான் பிரம்ம ஞானம். அறிவுக்கு அடிமையாவதே பக்தி. அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். யார் அவர்தான் சொல்றார், பெரியவர், எனது குரு. அடுத்த வரி பாருங்க. அறிவுக்கு அடிமையாவதே பக்தி என்றால் அந்த வரிக்கு அர்த்தம், அறியாதவர்கள், புரியாதவர்கள், தெரியாதவர்கள், குழந்தைகள் பக்தி வழியில் இறைநிலை உணர்ந்த பெரியவர்களின் மீது நம்பிக்கை வைத்து
வாழ்க்கை நெறியை கடைபிடித்து வாழ்வதுதான் பக்தி. அடுத்த வரி பாருங்க. அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அதுக்கு என்ன அர்த்தம்? அறிவே தெய்வம் என்றார் தாய்மானவர். தெய்வம் என்ற அறிவை அறிவால் உணரப்படும் நிலையே யோகம். இப்பொழுது நாம் அடுத்த வரி, அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி. அறிவை கொண்டு அறிவு என்ற தெய்வத்தை அறிவதற்கு பல பயிற்சிகள் செய்ய வேண்டும். அதன் மூலம் குணநலப் பேறு பெற்று பின் முழுமை பேறு பெற்று இறுதியாக வீடு பேறு அடைய வேண்டும். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி என்கிறார் நமது குரு மகரிஷி அவர்கள். இந்த முக்தி நிலை அடைவதற்கு ஆழ்வார்கள் அவர்களுடைய பாணியிலே இப்படி சொல்லுகிறார்கள். நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்லிந்திரியம் எல்லாம் ஏத்து ஒன்றாய் கிடந்த அரும்பெரும் பாழ் உவப்பு அதனை உணர்ந்து சென்றங்கே இன்ப துன்பம் எல்லாம் செற்று கலைந்து பசையற்றால் அன்றே அப்போதே அதுவே வீடு வீடாகுமே. அடுத்த வரி பாருங்க. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். அறிவு என்ற இறைநிலையை உணர்ந்த பின், இறை உணர்வு பெற்ற பின் அறநெறியை கடைபிடித்து வாழ்வதுதான் ஞானம் என்கிறார் மகரிஷி. சரி, பிரம்மம் என்றால் என்ன? தெய்வம், இறைநிலை, இறைவெளி, சுத்தவெளி, மெய்ப்பொருள், ஆதி, அனாதி என்றெல்லாம் சொல்லலாம். இந்த இறைநிலை என்ற மெய்ப்பொருளை ஆதிசங்கர பிரம்மம் என்றார். இயேசுநாதர் பரமபிதா என்றார். நபிகள் நாயகம் சல்லல்லா என்றார். வள்ளலார் அருட்பெருஞ்சோதி என்றார். காந்தியடிகள் சத்தியம் என்றார். மாணிக்க வாசகர் நமச்சிவாயம் என்றார். மகரிஷி அவர்கள் மெய்ப்பொருள் என்றார். சரி, பிரம்மம் எப்படிப்பட்டது? பிரம்மம் என்பது இறைநிலை. இறைநிலை என்பது சுத்தவெளி. அது எங்கும் உள்ளது, நீக்கமர நிறைந்துள்ளது. அது ஒரு பேராற்றல். அது எல்லையற்றது. வேகம், பருமன், காலம், தூரம் எனும் கணக்குகளுக்கு உட்படாதது, கண்களுக்கு புலப்படாதது. அது ஒரு பாய்ம பொருள். அது என்ன பாய்ம பொருள்? பாய்மை பொருள் என்றால் எல்லாவற்றிலும் ஊடுருவி இருப்பது. உதாரணமா, ஒரு டம்ளர்ல சுண்டக்கடலையும் அல்லது தட்டப்பயிரோ போட்டு அது மூழ்கின்ற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இரவிலே வைத்து விட்டால் அது காலையில் அந்த டம்ளர்ல தண்ணி இருக்காது. தண்ணீர் பயிருக்குள் ஊடுருவி இருக்கும். அதைத்தான் ஊடுருவு இருப்பது பாய்ம பொருள் என்று இறைவனை சொல்கிறோம். இறைவன் எல்லா உயிர்களிலும் எல்லா பொருள்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்பதற்கு பாய்ம பொருள் என்று சொல்கிறோம். சரி, இந்த மாபெரும் ஆற்றலிலிருந்துதான் பரமாணு என்னும் இறைத்துகள் தோன்றியது. பரமாணுக்கள் பல இணைந்து அணுவாக மாறியது. அணுக்கள் பல இணைந்து பேரணு, செல்கள், பல உருவ தோற்றங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள் மற்றும் உலகம் மீது வாழும் ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு மனிதன் வரை உள்ள பரிணாமம் தான் பிரம்மம் என்னும் தெய்வீக பேராற்றல். ஆதி முதல் அந்தம் வரையில் அனைத்தையும்
இணைத்து அகக்காட்சியாக காணக்கூடிய பேரறிவுதான் பிரம்மஞானம். அகக்காட்சி என்ற உடனே ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது. அதாவது கவிஞர்கள் மிகைப்படுத்தி சொல்வார்கள், அதுல ஒரு உண்மை இருக்கும். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, அவரைக்கு பூ அழகு, அவருக்கு நான் அழகு என்பார் கவிஞர். கவிஞர்கள் சில சமயங்களில் கவிகளில் இயற்கையை ஏற்றிச் சொல்வது உண்டு. அது சிறிது மிகையாக தோன்றினாலும் அதில் உண்மை இருப்பதும் உண்டு. ஒரு சமயம் கம்பன் விழாவில் நமது அருட்தந்தை ஆசான் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு அன்பர் ஓடி வந்து, சுவாமி, கம்பன் என்னவாறாக பொய் சொல்லுகிறார், இது எங்கேயாவது நடக்குமா என்று பாருங்கள். பொய் சொல்வதற்கு ஒரு அளவு முறை வேண்டாமா என்கிறார். மகரிஷி அதை அமைதியாக கேட்டுக்கொண்டு இப்படி சொல்லுகிறார், நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள் என்று ஆசான் கேட்கிறார். இல்ல, ராமன் காட்டுக்கு செல்லும் காட்சி வர்ணிக்கும் கம்பன். அவன் காட்டுக்கு செல்லும் போது கம்பன் இப்படி எழுதியிருக்கான் பாருங்க, பூவும் அழுதது பூவையர் அழுதனர், கன்றும் அழுதது பசுவும் அழுதது என்கிறார். இது எங்கேயாவது நடக்கிற காரியமா ஐயா அப்படின்னு வந்தவர் மகரிஷியை கேட்கிறார். எதையும் கூர்ந்து அகக்காட்சியாய் உணரும் ஆசானின் நுண்மான் நுழைவுலன் அறிவு கம்பன் எடுத்த காட்சியை தானும் எடுத்து பார்க்கிறது. அந்த வரிக்கு உண்டான சிச்சுவேஷனை அகக்காட்சியாக போய் பார்க்கிறார். இந்த வரிக்கு உள்ள சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், ஏன் அந்த வரி எழுதினாரு அப்படின்னு யோசிக்கிறார். பிறகு மகரிஷி விளக்குறாரு, கவியரசர் கம்பன் சொன்ன வார்த்தையில் ஏதும் மிகை இல்லையே. தங்கள் அன்பிற்கு பாத்திரமான இளவரசன் ராமனின் பட்டாபிஷேகம் மறுநாள் நடைபெற இருக்கிறது என்பதால் ஊர் விழாக்கோலம் பூண்டுள்ளது. மக்கள் ஆடிப்பாடி மகிழ்கிறார்கள். ஆனால் அடுத்த நாளே ராமன் 14 ஆண்டுகள் காட்டிற்கு போக வேண்டும் என்றதால் அந்த நகர மாந்தரின் சோகம் எத்தகையதாக இருக்கும். அந்த ராத்திரிக்குள்ள அந்த தசரதனுக்கும் கைகைக்கும் என்ன நடந்ததோ தெரியல. அந்த நகர மாந்தர்கள் அழுத கண்களோடு சோகமே உருவாக உள்ளார்கள். இலகிய உள்ளம் கொண்டதால் அந்த சோகத்தை தாங்க மாட்டாது பெண்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். சோகத்தில் இருக்கும் பெண்கள் யாரும் தலைவாரி பூ வைக்க மாட்டார்கள். அதனால் அவர்கள் அழுதார்கள். கொடியில் மலர்ந்த பூக்கள் பறிக்கப்படாமல் இருந்தது. அதனால் பூவின் காம்பு அழுகி உதிர்ந்தது. அதனால் பூவும் அழுதது. பூவையர் அழுதனர், பூவும் அழுதது. அடுத்து மாந்தர்கள் மக்கள் கவலையே உருவெடுத்து செய்வது அறியாது தவித்ததால் காலை வேளையில் பசுவில் பால் கறக்கும் நினைவில்லாமல் இருந்தார்கள். அதனால் பால் ஊட்ட கன்றை அவிழ்த்து விடாததால் கன்று பசியால் அம்மா என்று கதறி அழுதது. ஆக கன்று அழுததா? கன்றும் அழுததே. தன் கன்றின் குரல் கேட்ட பசுவின் மடியிலும் பால் சுரந்து நிற்க அந்த வலியை தாங்க முடியாமல் அதன் கண்களிலும் நீர் சுரந்தது. அதனால் பசுவும் அழுதது. பூவும் அழுதது, பூவையர் அழுதனர், கன்றும் அழுதது, பசுவும் அழுதது. இவ்வாறு அந்த நிகழ்ச்சியால் மக்களுடைய துன்பத்தையும் அதனால் மற்ற உயிர்கள் பெற்ற துன்பத்தையும் விளக்குகிறார் கம்பர்.
இதில் ஏதும் மிகையில்லையே என்றார். இந்த விளக்கத்தை கேட்ட அன்பரின் உள்ளம் நெகிழ்ந்து நன்றி கூற முடியாமல், நன்றி கூற நாக்கு எழாமல் சிலையானார். நாமும் அப்படித்தானே? நெக்ஸ்ட், அகக்காட்சியா காண்பதற்கு ஒரு விளக்கம். மனித மனம் ஜீவகாந்தத்தின் தன்மாற்ற அலைதான் மனித மனம். இந்த அலை ஒளி, ஒளி, சுவை, மனம் பிளஸ் மனம் என்ற 6 வகையில் செயல்படுகிறது. இப்படி செயல்படும் அறிவுதான் பிரம்மம் என்ற மெய்ப்பொருளாகும். இந்த பஞ்சதன் மாத்திரை என்ற 5 மாற்றங்களோடு உணர்வு என்ற மனமாகவும் திகழ்கின்றது. இங்கு மனமும் பிரம்மமே ஆகும். இதைத்தான் காந்த அலங்காரம் என்றார்கள். பின் கந்தர் அலங்காரமாக மாறிவிட்டது. இதைத்தான் அருணகிரிநாதர் இவ்வாறு பாடுகிறார். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கோருமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேலூன்றே நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மணமுடிக்க வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில அருணாச்சல ஈஸ்வர கோயில்ல சன்னதிக்கு இடதுபுறம் முருகன் அமர்ந்திருக்கிறார். முருகனிடம் முன்னாடி நின்று, எப்பா முருகா, நீ மயிலேறி வரும்போது ஒரு முகத்தை தான் பார்த்தேன், ஞானமொழி தந்தையிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதும் ஒரு முகத்தை தான் பார்த்தேன், அடியார்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கும் போதும் ஒரு முகத்தை தான் பார்த்தேன், குன்றுல வேலூன்றி நின்ற போதும் உனது ஒரு முகத்தை தான் பார்த்தேன், சூரனை சம்ஹாரம் பண்ணும்போதும் உன்னை ஒரு முகத்தோடு தான் பார்த்தேன், வள்ளிய மனம் முடிக்க வரும்போதும் உன்னை ஒரு முகத்தோடு தான் பார்த்தேன், நீ 6 முகமான பொருள் எப்படிப்பா உனக்கு வந்துச்சு, எனக்கு இதே தெரியலையே அப்படின்னு முருகனிடம் வேண்டி அழுது முறையிட்டாராம் அருணகிரிநாதர். சரி, அடுத்து பிரபஞ்சம் என்றால் என்ன? இறைநிலையிலிருந்து இறை துகளாகி, அணுவாகி, பஞ்சபூதங்களாகி, அண்டங்கள் பலவாகி, உலகமாகி, பின்னர் உயிரினங்கள் உருவாகி, ஓரறிவு முதல் 6 அறிவு வரை ஒன்றிலிருந்து ஒன்றாக பரிணாம வளர்ச்சி பெற்றதுதான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்திற்கு மூலம் இறைநிலைதான். இந்த இறைநிலையின் தன்மாற்றத்தை மாணிக்க வாசகர் அவரது பாணியில இப்படி சொல்றார் பாருங்க. வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி, உண்மையுமாய், இன்மையுமாய், கோணாகி, யான், எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே இறைவா, உன்னை என்ன சொல்லி வாழ்த்துவனே அப்படின்னு அவர் பாணியில அவரு வாழ்த்துறார். இதையே மகரிஷி எப்படி சொல்றாரு பாருங்க. பெரிய இயக்க மண்டலமாம் பிரபஞ்சம் என்னும் மேடையிலே அரிய உருவ அழகோடு ஆடுகின்றேன் நான் அவன் கதையாய். மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். சரி, அடுத்து இறைநிலையின் தன்மை என்ன? எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்ற உண்மையை உணர்தலே இறை உணர்வு. ஒண்ணு அற்றாயிருப்பு.
பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோற்ற பொருள்களும் சுத்த வெளியிலிருந்து தோன்றி சுத்த வெளியிலேயே இயங்கி சுத்த வெளியிலேயே மறைகின்றன. சுத்த வெளி என்பது குறைவுபடாதது. எனவே சுத்த வெளியை வற்றாயிருப்பு எனப்படுகிறது வேதாத்திரியம். 2 பேராற்றல். பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தையும் சூழ்ந்து அழுத்தி தாங்கிக் கொண்டிருப்பது சுத்த வெளியின் பேராற்றல் தானே. செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் அனைத்தையும் லேசாக மிதக்க விட்டுக் கொண்டிருக்கிறது இந்த இறைநிலை. அடுத்து பேரறிவு. அதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் கோள்களும் இயங்கினாலும் ஒன்றை ஒன்று மோதாமலும் முட்டாமலும் உரசாமலும் அதனதன் பாதையில் அதனதன் வேகத்தில் அதனதன் இடைவெளியில் நேதி மாறாமல் ஒழுங்காக சுற்றி வருகின்றன. தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். இதைத்தான் மகரிஷி இவ்வாறு பாடுகிறார். பெரிய பெரிய கமண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாய் அதை காணுகின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. யார் இயக்கம் அல்லோரே உனையன்றிய பேரண்டத்தை அப்படிங்கிறார். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அனைத்தும் அசைந்து ஆடிக்கொண்டிருப்பதை ஆழ்வார்கள் அவர்கள் பாணியில் இவ்வாறு வர்ணித்துள்ளார்கள். அதான் கேட்பமே. மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட பிறையாட மலர் தந்த பிரம்மன்னாட கோணாட வானுலக கூட்டம் எல்லாம் ஆட குஞ்சர முகத்தானாட குண்டலம் 2 ஆட குழந்தை முருகேசனாட தன்னலம் ஆட ஆட ஆட. இதை தாய்மானவர் எப்படி சொல்றாரு பாருங்க. அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளுடன் நின்றது. தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தலைத்தது. மன வாக்கினில் தட்டாமல் நின்றது. அவர் பணியில அப்படி பாடுறார். அடுத்த காலம் இறைவெளி விட்டு விட்டு அழுத்தும் தன்மை கொண்டது. இவ்வாறு அழுத்தும் போது அங்கு நுண் அதிர்வு ஏற்படுகிறது, அதாவது குவிந்து விரிகிறது. இந்த 2 அதிர்வுகளுக்கு இடையே உள்ள இடைவெளிதான் காலம் எனப்படுகிறது. அதாவது கண் சிமிட்டும் நேரம். இதிலிருந்து வந்ததுதான் வினாடி, நிமிடம், மணி, நாளிகை, நாள், வாரம், மாதம், ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. இவை தவிர இறைநிலை 3 திறங்களை பெற்றிருக்கிறது. அதையும் பார்த்துருவோம். 1 தன்மாற்றம். தட் இஸ் கால்டு செல்ஃப் டிரான்ஸ்பார்மேஷன். இறைநிலையே தன்மாற்றம் பெற்ற கதை. இறைநிலை இறை துகளாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாகி பின்னர் உயிர் துகள்களாகி உயிர்களாகி உயிர்களில் உணர்கின்ற அறிவாகவும் திகழ்கின்றது. இறைநிலையே தன்மாற்றம் பெற்று பிரபஞ்சமாகியது. இது தெரிஞ்சது எல்லாத்துக்கும். அடுத்து இயல்பு ஊக்கம், மியூட்டேஷன். தட் இஸ் கால்டு மியூட்டேஷன். சடுதி மாற்றம் என்றும் சொல்லலாம். இறைநிலையின் இயல்பு ஊக்கம்தான் ஓர் அறிவில் இருந்து 6 அறிவு வரை உயிரினங்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. முதலில் தோன்றிய உயிரினம் தாவரம், அடுத்து புழு, பூச்சி, ஊர்வன, பரப்பன, நடப்பன என்ற இனங்களை ஏற்படுத்தி கொண்டது. பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர்தான் மனிதகுலம் என்றார் மகரிஷி. சரி, மனிதன் தோன்றிய விதம் பாருங்க. விலங்குகளில் ஒரு இனம் மற்றொரு இனத்தோடு சேர்க்கை கொள்ளாது. சேர்க்கை கொண்டாலும் கரு உருவாகாது.
கரு உருவானாலும் மலடாகிவிடும். இது இயற்கை சட்டம், இது இயற்கை நீதி, இது தெய்வ நீதி. இந்த இயற்கை நீதியை மீறி ஏதோ ஒரு இடத்தில் செயற்கை ஆகிவிட்டது, உயிரும் உருவாகிவிட்டது. அதுவே இயல்பு ஊக்கம் பெற்று மனிதன் உருவானான். நிறைய இருக்கு சொல்லலாம், அது இப்போதைக்கு நேரம் பார்த்தாங்க. அடுத்து கூறுதல் அறம். காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ். கூறுதல் பிளஸ் அறம், கூறுதல் அறம். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. நன்மை செய்தால் நன்மை உண்டு, தீமை செய்தால் தீமை உண்டு, தவறு செய்தால் தண்டனை உண்டு. இயற்கை நீதியிலிருந்து எவரும் தப்ப முடியாது. Nobody will escape from the judgment of the nature. எனவே பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் ஒழுங்காக வாழ்தலே கூறுதல் அறம் என்கிறார் மகரிஷி. இயற்கையை உணர வேண்டும், இயற்கையை மதிக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும், இயற்கையை அனுபவிக்க வேண்டும். இதுவே இறை உணர்வு ஆகும். இறை உணர்வு பெற்றவரிடம் அன்பும் கருணையும் மலரும். இயற்கையை உணர்ந்து கொள்ளுகின்ற அறிவைத்தான் இறை உணர்வு என்று கூறுகிறோம். இறை உணர்வு என்பது மறைபொருள் விளக்கம். 1 இறைநிலை, 2 இறை துகள், 3 விண் துகள், 4 காந்த துகள், 5 மனம். இந்த 5 தத்துவங்களும் மறைபொருளாகும். அறிவு என்ற இறைவன் தனிமங்களிலே உறங்குகின்றான், தாவரங்களில் எழுகின்றான், மிருகங்களில் நடக்கின்றான், மனிதர்களில் சிந்திக்கின்றான். அவன்தான் இறைவன். இயற்கை என்னும் இறை ஆற்றல் எல்லா இடங்களிலும், எல்லா செயல்களிலும், எல்லா பொருட்களிலும் அளவோடும் முறையோடும் இயங்கி உயிரற்ற மற்றும் உயிருள்ள அனைத்தையும் காப்பதில் அன்பும் கருணையுமாக விளங்குகிறது. இதைத்தான் மகரிஷி பாடியிருக்கிறார். அழுத்தம் என்னும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் 5ம் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். இந்த இறைநிலை உணர்வோடு மனிதன் வாழ்ந்தால் தனக்கும் பிறருக்கும் துன்பம் அளிக்காமலும் துன்பம் இல்லாமலும் தன்னை காத்து கொள்ளவும் பொறுப்புணர்ச்சி ஏற்படும். அதைத்தான் மகரிஷி சுருக்கமா சொல்லிட்டார். தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் அறிவுக்கும் துன்பம் தர மாட்டேன். இதுவே ஒழுக்கம் என்கிறார். கடமை. ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முதல் இருக்கின்ற வரையில் சமுதாயத்தின் உழைப்பின் பயனை கொண்டே உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் எல்லா வசதிகளையும் அனுபவித்து வருகிறார். அதற்கு பதிலாக மனிதன் உழைப்பை தக்க முறையில் பயன்படுத்தி சமுதாயத்தில் தான் பெற்ற கடனை தீர்க்க வேண்டும்.
இந்த கடன் தீர்க்கின்ற நன்றி உணர்வை தான் கடமை என்று குறிப்பிடுகிறார் மகரிஷி. அடுத்து ஈகை. மனிதன் என்றால் தன் அறிவு மற்றும் உழைப்பின் மூலம் பெறும் ஊதியத்தை கொண்டே வாழ வேண்டியது இறைநீதி என்றாலும் குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள் மற்றும் ஊனமுற்றவர்கள் தங்களது உழைப்பை பயன்படுத்தி வாழ முடியாது. அவர்கள் பிறர் உழைப்பின் பயனாகத்தான் வாழ வேண்டும். இந்த நிலையில் தனது உழைப்பின் பயனை பலன் எதிர்பாராமல் பிறருக்கு அளித்து வாழ்க்கை நடத்துவதுதான் ஈகை எனப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக வயதான பெற்றோர்களை, அந்த முதியவர்களை மீதி காலத்தை இதமாக வாழ வைப்பதே ஈகையாகும். அந்த இடத்தை நான் மீண்டும் சொல்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக வயதான பெற்றோர்களை, அந்த முதியவர்களை மீதி காலத்தை இதமாக வாழ வைப்பதே ஈகையாகும். அடுத்து இறை உணர்வு அறியும் பொழுது அறநெறி தானாக வந்துவிடும். இறை உணர்வு அறியும் போது அறநெறி தானாக வந்துவிடும். இறைநிலையாகிய இயற்கை வளங்களை தருகிறது. நிலத்திலிருந்து உணவுப் பொருள் உற்பத்தி ஆகிறது. நிலத்திலிருந்து கனிமங்கள் கிடைக்கின்றன. நிலத்திலிருந்து எரிபொருள் கிடைக்கின்றன. காடுகளிலிருந்து விலங்குகளும் பறவைகளும் மற்றும் கோடிக்கணக்கான சிற்றுயிர்களும் நுண்ணுயிர்களும் வாழ்கின்றன. நீர், நெருப்பு, காற்று இவைகள் பல வழிகளில் மனிதனுக்கு உதவி செய்கின்றன. விண் என்ற வான்காந்தம் உடலில் ஜீவகாந்தமாக செயல்பட்டு மனிதனுக்கு உயிரை கொடுக்கிறது. இப்படி பஞ்சபூதங்களிலிருந்து கிடைக்கும் அத்தனை வளங்களையும் மனிதன் தனக்கு வாழ்வின் வளங்களுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார். இப்படி இயற்கை வழங்கும் வளங்களை பார்த்து, இயற்கை செய்யும் சேவைகளை பார்த்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டாமா? பேராசிரியர் திருமதி அமுதா ராமானுஜம் அவர்களுடைய உரையிலிருந்து ஒரு உள்ளூர் கவிதையை உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். நல்லா கேளுங்க. பசு கொடுக்கும் பாலெல்லாம் கன்றுக்கில்லை, நறு மலரின் வாசமெல்லாம் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிரெல்லாம் நிலத்திற்கில்லை, நிறைகின்ற நீரெல்லாம் குளத்திற்கில்லை, பண்ணாகும் இசையெல்லாம் யாழுக்கில்லை, பல்சுவை கனியெல்லாம் மரத்திற்கில்லை, எல்லாமே பிறருக்கு உழைக்க கண்டேன். அடுத்து சொல்றார் பாருங்க, என் வாழ்வும் பிறருக்கு உழைக்கத்தானே. அனைத்திற்கும் மூலமான இறைநிலையே இயற்கை வளங்களாகவும் உயிரினங்களாகவும் மனிதர்களாகவும் சமுதாயமாகவும் இருக்கிறது என்ற உண்மை நிலை உணர்வும் தெளிவும் உள்ளத்தில் தோன்றும் போது உள்ளம் பண்படுகிறது. விலங்கின பதிவுகளை கொண்ட மனிதன் உயிர் கொலை, பொருள் பறித்தல், சுதந்திரம் பறித்தல் இந்த 3 குற்றங்களினால் எல்லா வகையான துன்பங்களையும் சிக்கல்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலை மாற வேண்டுமானால் அறிஞர்கள் பலர் ஒன்று கூடி
சிந்தித்து திட்டமிட்டு கூட்டாக செயல்புரிய வேண்டும். இதற்கு ஆன்மீக கல்வி உலகெங்கும் பரவ வேண்டும். முதலில் அரசியல்வாதிகளும் மத தலைவர்களும் பொருள்துறை கல்வித்துறை தலைவர்களும் பிரம்மஞானம் என்ற உயர்ந்த அறிவு என்ற கல்வியை பெற வேண்டும். இதைத்தான் வாழ தெரியாதோர் பெரும்பாலும் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும். கோழை, கயவர், கொலைஞர், தடியர்கள், ஏழை, நோயுற்றோர் எங்குமே காட்சியாகும் என்றார் மகரிஷி. புலன் கவர்ச்சி மயக்கமும் பறித்து உண்ணல் செயல்களும் எந்த அளவில் குறைகின்றனவோ அந்த அளவுக்கு பிரம்மஞானம் ஒளிவிடும். படிப்படியாக பிரம்மமே தானாக இருக்கும். அறிவாட்சி திறம் உண்டாகும். தவ முறையும் அறநெறியும் பற்ற தருக்கன்று தன்முனைப்பு குன்றி போகும். பவ வினைகள் புதிது எழா. முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருள் காணும். இதற்கு என்ன செய்யணும்? அகத்தவமும் அகத்தாய்வும் அறநெறியும் அனுசரிக்கும் பொழுது பிரம்ம ஞானம் வெற்றி அளிக்கும் என்பதில் ஐயமில்லை. இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.